என்னடா கோயிலுக்கு வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு இவரை பத்தி தான் பேச போறோம். எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை வரணும்னா அவங்க கோயில் போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச கடவுளை வேணாதாங்க அந்த நம்பிக்கையே வரும். அப்படிப்பட்ட இவரை பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும்ல, வாங்க பேசலாம். கடவுள் நமக்கு என்னதான் கஷ்டங்கள் சோகங்கள் எதனா நல்லது நடக்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் போற இடமே கோவில் தாங்க. எல்லாருக்குமே ஒரு கேள்வி தோணுங்க, கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு. கடவுள்னா எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா தானேங்க. அப்புறம் கணவனுக்கு அவங்க மனைவி தான் கடவுள், மனைவிக்கு அவங்க கணவன் தாங்க கடவுள். ஒரு வகையில ஃப்ரெண்டுமே கடவுள் தாங்க. ஏன்னா நம்ம எப்பெல்லாம் டவுனா இருக்கோமோ ஃப்ரெண்டு தானேங்க கூட இருப்போம். அதுவே கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க உதவி செஞ்சீங்கன்னா அங்க நீங்க தாங்க கடவுளா தெரிவிங்க. அதாவது கடவுளை தூண்லே இருப்பாரு துரும்புலே இருப்பாருன்னு சொல்லுவாங்க. கடவுளை ஒரு உருவமா பார்க்காம நம்ம கிட்ட இருக்கிற அன்பு கருணை போன்ற விஷயங்கள் தாங்க கடவுளா பார்க்கப்படுது. இதை தான் சொல்றாங்க அன்பே சிவம் அப்படின்னு. கடவுள் இருக்காரு இல்ல அப்படின்னு சொல்றதை விட நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் அப்படின்னு இருந்தாலே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குங்க. எல்லாமே நம்பிக்கை தானேங்க. ஒரு விஷயம் நினைச்சு நம்ம கோயிலுக்கு போய் வேணும்னா கண்டிப்பா நடக்கும்.